we are inviting our chief guest to give a few words about Independence Day. 67வது ஆண்டு சுதந்திர தின விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைத்ததின் பேரில் நான் இங்கு வந்து இன்று கொடியேற்றி இருக்கிறேன். இந்த சிறப்பான ஒரு தினத்தில் இந்த குழந்தைகள் அணிவகுத்து சீருடைகள், அதாவது கராத்தே ட்ரெஸ் எனக்கூடிய வெள்ளை உடை, ஸ்கூல் யூனிஃபார்ம் இவையெல்லாம் போட்டுக்கொண்டு அணிவகுத்து நிற்பதே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இந்த 67வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் எங்கள் பார்வையிடும் பெரியோர்களுக்கும் எனது சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகள் போராடி பெற்ற இந்த சுதந்திரம் இன்று விழிப்புணர்வோடு இருந்து பாதுகாக்க வேண்டிய நேரம் இது. ஏன் என்று சொன்னால், நம்மளை சுற்றி உள்ள அண்டை நாடுகள் நம்மளை தாக்குவதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள். இன்று சுதந்திர தினம். நேற்று இரவு எல்லையிலே துப்பாக்கி சண்டை நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. இது போன்ற நிலை எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது. அந்நிய படைகள் ஊடுருவல் என்பது இந்த நாட்டின் பெரும் சவாலாக இருக்கிறது. நாம் 67 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று என்னவென்று சொன்னால், நமது சுற்றி எதிர நாடுகள், அந்நிய நாடுகள் உள்ளே நுழைவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டே இருக்கின்றன. ஒரு காலத்திலே அந்நிய நாடுகள் உள்ளே நுழைந்துதான் நமது பாரத நாட்டை அடிமையாக்கி பல போராட்டங்களாக ஆங்காங்கே தோன்றி மறைந்தாலும் 1918 தான் மகாத்மா காந்தி அவர்களால் ஒரு முழு போராட்டமாகவும் சத்தியாகிரக போராட்டமாகவும் நாடு முழுவதும் உண்டாகி அதில் பல பெரியோர்கள், சிறியோர்கள், தாய்மார்கள் என பலர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சுதந்திர போராட்ட வீரரே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கலந்து கொண்டு போராடி இருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே ஆணுக்கு பெண் என்ற சமம் போராட்டத்திலேயே இருந்திருக்கிறது. இன்றுதான் அரசாங்கம் 37% தரலாமா, 60% தரலாம்னு போராடி கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் பெண்களுடைய போராட்டம் என்பது சாதாரணம் அல்ல. ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கும் காலத்திலே சரித்திர பாடத்தில் பார்த்தோம், சரித்திரம் வந்து கொண்டே இருக்கும். பாண்டிய மன்னன் லெமுரியா காண்டம் என்ற ஒரு காண்டத்தும் வரை, அதாவது இந்த மேப்பிலே பார்த்தோம் என்றால், வரைபடத்திலே பார்த்தோம் என்றால், நம்ம இந்தியாவுக்கு ஒரு சிலோன், கொழும்பு என்ற ஒரு சிறிய நாடு. அதுக்கு அடுத்து பார்த்தோமானால் கடல் அடர்ந்த கடலாக சூழப்பட்ட ஒரு பெரும் பகுதி, அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா. ஆனால் ஆஸ்திரேலியா வரைக்கும் லெமுரியா காண்டம் இருந்ததாக வரலாறு உண்டு. அந்த வரலாறு இன்று இல்லை. ஏனென்றால் எல்லாம் அழிந்து விட்டாங்க. அந்த காலத்திலே மன்னன் படிகளிலே முத்தும் பவளமும் அள்ளி கொடுத்ததாகவும் மும்மாறி மழை பொழிந்ததாகவும் சரித்திரங்கள் இருக்கின்றன. அந்த பாடங்களே இன்று பாடத்திட்டத்திலே இல்லை. அந்த பாடத்திட்டங்கள்லாம் நமது வரலாறிலே கொண்டு வருவோமானால் நாம் இதற்கு முன் நமது முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நல்லதாகவும் இருக்கும். அதை பின்பற்றி இந்த நாட்டை முன்னேற்றவும் உங்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நல்லதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், மனிதன் இயற்கையை அழிக்க ஆரம்பித்து விட்டான். இயற்கை என்பது ஒரு பொக்கிஷம். அதன் மனித வாழ்விலேயே ஒரு கிடைக்க முடியாத ஒரு அரிய பொக்கிஷம். மரங்களை அழித்தான், மழை நீர் இல்லை, தண்ணீருக்காக அவதிப்பட்டோம். இத்தினால் இல்லாத தண்ணீர் இன்றுதான் திருச்சி மாநகரத்திலேயே அவதிப்பட்டோம். இந்த நிலை பல ஊர்களிலே உண்டு. இதற்கு காரணம் என்றால் மனிதனை அழித்துக் கொள்கிறான். அதற்குத்தான் விழிப்புணர்வு வேண்டும் என்று சொன்னேன். விழிப்புணர்வு என்பது எல்லா இதிலையும் வேண்டும். படிப்பிலும் வேண்டும்,
இயற்கையை காக்க வேண்டும், மனிதனை காப்பதற்கு என்னென்ன உத்திகள் உள்ள அத்தனையும் காக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் விஞ்ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்ன பேச வைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.